குரல்ல கேட்கல சந்தோஷமா இருக்கு. என்ன ஓ குரல்? அதுதான் சொன்னேன். அப்படி குரலா? என்ன சும்மா பகுடியா புரிய. இன்னைக்கு வந்த நியூஸ் அது. சரி வாசிங்க. என்னடா நாட்டில் நடக்குது, பெயர் கூட சரியாக எழுதத் தெரியாதா? மோடியா என்றால் முட்டாள் என்று பொருள். அர்ச்சுனா சொன்னதில் என்ன தவறு இருக்கிறது? 9 கிரகங்களும் உச்சம் பெற ஒருவருக்கு மட்டும்தான் இப்படியெல்லாம் நடக்கும். அர்ச்சுனா லோச்சனவாக மாறியதால் சந்தேக நபராக ஏற்றுக்கொள்ள முடியாது. நீதிமன்றம் அறிவிப்பு. யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா கடமைகளுக்கு இடையூறு விளைவித்த குற்றச்சாட்டின் பேரில் அர்ச்சுனா ராமநாதனுக்கு எதிராக நீதிமன்றத்தில் போலீசாரால் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. வழக்கின் சந்தேக நபர் தாம் என யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கௌரவ வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா நீதிமன்றில் ஆஜராகியிருந்த நிலையில் அனுராதபுரம் பிரதான நீதவான் கௌரவ நாலக அவரை சந்தேக நபராக ஏற்றுக்கொண்டார். அனுராதபுரம் போக்குவரத்து உத்தியோகத்தர்கள் மற்றும் திரு சஞ்சீவ ஜெயசூரிய அவர்களை அச்சுறுத்தியதாக மறுத்தார். சந்தேக நபர் ராமநாதன் அர்ச்சுனா என்ற பெயரில் தேசிய அடையாள அட்டையுடன் நீதிமன்றில் ஆஜராகியுள்ள போதிலும் இந்த சம்பவம் தொடர்பில் நீதிமன்றம் சமர்ப்பிக்கப்பட்ட அசல் பி அறிக்கையில் அனுராதபுரம் போலீசார் சந்தேகத்தின் பேரில் அர்ச்சுனா என்பதற்கு பதிலாக லோச்சனா என குறிப்பிட்டுள்ளதாக நீதிவான் சுட்டிக்காட்டினார். இதன்படி இன்று நீதிமன்ற ஆயரான சந்தேக நபரின் பெயருக்கும் போலீஸ் பி அறிக்கையில் நீதிமன்றம் முன்வைக்கப்பட்ட பெயருக்கும் முரண்பாடு காணப்படுவதால் ராமநாதன் அர்ச்சுனாவை சந்தேக நபராக ஏற்றுக்கொள்ள முடியாது என நீதிவான் தீர்ப்பளித்தார். நன்றி நன்றி. ஆனா இதிலே ஒரு விஷயம் இருக்கு. என்னத்துக்கு உடனடியாகவே வழக்க தள்ளுபடி செய்யவில்லை? ஏன் என்னத்துக்காக அந்த நீதிபதி வழக்க தள்ளுபடி செய்யாமல் அது ஒன்றும் நன்றி கூறியிருக்கிற டாக்டரும் வந்து நீதிபதிக்கு இது அந்த சிங்கள நீதிபதியா இருந்தாலும் சரியா இதை செய்திருக்கிறாரு. ஆனா என்ற கேள்வி என்னென்றால், இப்ப பெயர் ஒரு வழக்கு பிழையாக பதிவு செய்தால் தள்ளுபடி தான் செய்ய வேண்டியது. ஏன் தள்ளுபடி செய்யவில்லை? 3ஆம் தேதிக்கு திருப்ப கொடுத்திருக்கு. அதான் எடுக்கிறதுக்கு தான் டாக்டர் திரும்ப இழுக்கிறதுக்கு தான். இல்ல அது இல்ல அது என்ன எனக்கு இலங்கையில் உள்ள நீதிபதிகள் இப்படித்தான் நீதி செய்கிறதா அல்லது என்னன்றது எனக்கு விளங்கவில்லை. இல்ல வழக்கு க்ளோஸ் பண்ண இல்ல. இல்ல அதுதான் க்ளோஸ் பண்ண இல்ல. அதாவது வந்து பெயர் ஒரு வழக்கு குறிப்பிடும் பொழுது பெயர் தவறுன்னு சொன்னால் என்னென்று அதை ஏன் அதை தள்ளுபடி செய்ய முடியாது. அது என்னண்டா அதுல பேர்ல இருக்கிற ஆளை கூட்டிட்டு வர சொல்லியிருக்காங்க. அதான் உண்மை. ஓகே, அப்ப இனி போலீஸுக்கு இன்னும் வேலை இருக்கு. ஆனா உண்டல்ல இப்ப 2 விஷயம். நேற்றும் வந்து இப்ப எங்கட டாக்டர் அடிச்சுன்னா லோயரை கூட்டிக்கொண்டு போகணும், லோயர்ஸுக்கு பே பண்ண வேணும். இப்ப 3ஆம் தேதி இன்னும் ஒருக்கா திரும்ப லோயர்ஸுக்கு போறதுக்கு வந்து கோர்ட்ஸுக்கு போறதுக்கு பே பண்ண வேணுமே டாக்டர். இவர் போக தேவையில்லை, போலீஸ் தான் போகணும். விளங்கல இவர் போக தேவையில்லை, போலீஸ் தான் போகணும். போலீஸ் தான். அப்ப இவருக்கு 3ஆம் தேதி போக வேண்டிய அவசியமே இல்லை, போக தேவையில்லை. ஏன்னா அந்த பேருக்குரிய நம்பரை தான் இவங்க கூட்டிட்டு போகணும். அப்ப கூட்டிக்கொண்டு போயிட்டு அப்ப போலீஸுக்கு சொல்லுவாங்க, ஜட்ஜே சொல்லிவிடுவான் தன் பாசையில மோடியார் இனி மடியார் படிச்சுட்டு சரியான பேர் எழுதி கொண்டு வந்து இனிமே ப்ரொடியூஸ் பண்ணு சொல்லி. அவன் டாக்டர் சொன்ன சரிதான்டா சொல்லுவார். இல்ல இது 3ஆம் தேதி இவர் போக வேணும். ஏன் இல்ல அவர் சொல்லி இருக்கிறாரு 3ஆம் தேதி போகணுமா? அதுதான் என்னுடைய கேள்வி தீசன். இப்ப அது எனக்கு இல்ல அவர் சொல்லி இருக்கிறார். நம்ம தந்த வட்டாரம் இருக்குது. அவர் சொல்லி இருக்கிறார் 3ஆம் தேதி அங்க போக வேணும். ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு. அதான் தீசன் அங்க என்னுடைய கேள்வி. அது எனக்கு தெரியல, அதுக்கு நோ கமெண்ட்ஸ். யாரா ஜொனாத்தன் மியூட் பண்ணி. இல்ல எனக்கு என்னன்னா அந்த வழக்க பத்தி எனக்கு தெரியாது. ஆனா நான் ஒரு விஷயம் நான் தெளிவா சொல்றேன். டாய்லெட் கட்டுறதுக்கு காசு சேர்த்தா நாங்க சொல்றத கேளுங்க. டாய்லெட் கட்டுறதுக்கு இதுல பெரிய அரசியல் இருக்கு. ஜஸ்ட் என்ன நீங்க புரிஞ்சு கொண்டா சரி, இல்லாட்டி கொஞ்சம் இதுல என்ன கதைக்க விடுங்க. டாய்லெட் கட்டுறதுக்கு வன்னி மைந்தன் காசை சேர்த்தா டாய்லெட்டை மட்டும் கட்டணும். அந்த டாய்லெட் கட்டுறதுக்கு யாரும் கொடுத்த காசு எடுத்து 2 போலீஸுக்கோ அல்லது சிங்கள ஊடகவியலாளருக்கோ யூடியூபருக்கோ காசு கொடுக்க கூடாது. சரியா? இப்ப பாருங்க இதுல எத்தனை பேர் ஓடி வரணும்னு. நான் என்னத்துக்கு சொல்ல வரேன்னு சொன்னா,
வன்னி மைந்தன் என்ற ஒரு ஆள் சரியா புரிஞ்சா டொய்லெட் புரிஞ்சுக்கோ, கட்டுறதுக்கு இல்லைன்னா விட்டுக்கோ. காசுகளை சேர்த்து போட்டு சரியா எங்கேயாவது ரபிக் போலீஸ் இப்ப லஞ்சம் கொடுக்கறதெல்லாம் மக்களே நிப்பாட்டிட்டாங்க. அதால இப்படி அச்சுனா அப்படிங்கோ நான் காசுதாரன்னு சொல்லி அவருக்கு அந்தளவு மூளை இல்லாட்டியும் அவர் சார்ந்த கொஞ்சம் பேரை வச்சு சரி அவருக்கு இவ்வளவு அறிவில்லைன்னு எங்களுக்கு தெரியும், அவர் வெளியேயும் வரையலான்னு தெரியும். ஆனா அப்படி சில அள்ளக்கைகளை வச்சு இந்த பர்சான் போன்ற சில அள்ளக்கைகளை அண்டர் கிரவுண்ட்ல வச்சு கொண்டு அவைகளுக்கு காசுகளை கொடுத்து நீங்க தெரிஞ்ச மாத்தியாட்ட போட்ட கதைங்கன்னு சொல்லி சிங்களத்தில் நான் படிவா சொல்லுவேன். அது எங்களுக்கு அது தேவையில்லை. என்ன பிரச்சனை இப்படியான கேவலமான வேலைகள் செய்கிறத விட்டுட்டு முடிஞ்சா டாக்டர் அர்ச்சுனா மாதிரி அந்த போலீஸ்காரன்ட்டு அவர் கதைச்ச மாதிரி நேரடியாக நேருக்கு நேர டாக்டர் நேற்றும் ஒரு அன்றாபுர பொலிசிலேன்னு நினைக்கிறேன், பொலிசிலையா கோட்ஸ்லையான்னு நினைக்கிறேன், சுடுறதுண்டா தம்பி நேராக வந்து சுட நெஞ்சிலேன்னு சொன்ன மாதிரி வன்னி மேந்தனுக்கு துணிவு இருந்தால் அந்த ஆரன் டொய்லெட் கட்ட கொடுக்குற காசுகளை வச்சு இப்படி கேவலமான வேலைகள் செய்யாமல் சரியா 100 பேர்லேருந்து இப்போ 110 பேருக்கு வந்துட்டு ஏன் நான் இதை சொல்கிறேன்னு சொன்னால் உண்மையாகவே இப்படியான வேலையெல்லாம் முதலாக நிப்பாட்டுங்க. உங்களுக்கு துணிவு இருந்தால் நேராக வெளியே வாங்க. வன்னி மேந்தன் முதல் லண்டனில் தான் எங்கே அந்த போயரில் இருக்கிறாரா குவார்ட்டர்ஸில் இருக்கிறாரா முதல் வெளியே வர சொல்லுங்க. வெளியே வந்து தைரியமாக முகம் கொடுத்து கதைக்க சொல்லுங்க சரியா. கதைக்க சொல்லி போட்டு அதுக்கு பிறகு என்ன பிரச்சனை என்று சொன்னாலும் நாங்கள் பிறகு பார்க்கலாம். சரி பிள்ளைய ரெண்டாவது கட்டமாக யோசிக்கலாம். சிங்களத்தில் இனி இல்லைன்ற இனவாதம் உள்ள ஒரு ஆளுக்கு காசை கொடுத்து அங்கே அவரை வேறு ஒருத்தனை ஒரு ஃபோன் ரெக்கார்டிங்கை கொடுத்து எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, இந்த மக்கள் ஒன்றுமே அறிஞ்சு கொள்ள மாட்டினோம், வன்னி மேந்தன் ஒரு தமிழ் பற்றாளர்னு வெளியே காட்டுறதுக்கு இப்படி கேவலமான வேலையை செய்கிறது முதல் நிப்பாட்டணும். அதை விட இந்த வன்னி மைந்தனுக்கு கீழே போய் நின்று அவன் பேக்காட்டுற இந்த பேக்காட்டல்களை பார்த்து கொண்டு அவர் சொல்கிறதான் சரியன்னு ஆமா போடுற கொஞ்சம் பேர் கொஞ்ச நாளில் உண்மையாகவே அவரோட சேர்ந்து அவர் எல்லாரையுமே மெண்டலாக்கி போடுவார். அதில் இருக்கிறாக்களை இப்போ கொஞ்சம் பேர் விளங்கி கொண்டுட்டினோம், அரைவாசி பேர் அங்கே இந்த வெளிக்கிற தொடங்கிட்டோம். ஆனால் உண்மையான விஷயம் இதுதான். இப்படியான வேலையை நிப்பாடுங்க. இதெல்லாம் காமெடி உண்மையாகவே. இதெல்லாம் ஒரு என்ன சொல்கிறது, அவருக்கு அவற்றை அறிவுக்கு அவர் செய்கிறார், இங்கே இருக்கிறார்கள் அவன் அறிவுக்கு செய்யணும். இந்த பர்சான்ன்றவர் இது வந்து உண்மையாகவே ஒரு என்ன சொல்கிறது ஒரு சரியான தமிழ் ஆக்களிட இப்போ தான் நீங்கள் வந்து மோதி இருக்கிறீங்க. சரியான ஒரு வீரமுள்ள ஒரு சரியான அரசியல்வாதிகிட்ட இப்போ தான் நீங்கள் வந்து உங்களோட தலையை கொடுத்துருக்கிறீங்க. இந்த விளைவு நீ போக போக தான் நீங்கள் தெரிஞ்சு கொள்வீங்க. இந்த தளத்துக்கு இந்த பர்சானுங்கிற நபர் வரைக இதில் இருந்து கதைச்சாக்கள் வரவேற்றாக்கள் இதில் கதைச்சாக்கள் எல்லாம் அவரை மனம் நோகக்கூடாதுன்னு எவ்வளவு நீட்டாக கதைச்சு அவரை அனுப்பி விட்டதுன்னு தெரியும். இதுதான் எங்களோட இனம், இதுதான் எங்களை வளர்த்த விதம், இதுதான் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட படிப்பு சரியா. இப்படி நல்ல ஒரு குணத்தோடு தான் நாங்கள் வாழ்ந்துனாங்க. யாரையும் போய் முதுகில் குத்தணுமெண்டோ அல்லது யாருக்கும் மாற்றி காசு வாங்கணுமெண்டோ அல்லது இப்படியெல்லாம் கேவலமாக செய்து நாங்கள் எங்களோட குடும்பத்தை பார்க்கணுமெண்டு நாங்கள் வளர்க்கப்படையில. அது அவருக்கும் விளங்கணும். ஒரு நியூஸ் வந்த உடனே உங்களோட ஃபேஸ்புக்கில் மட்டும் நியூஸ் வந்து ஏறுதுண்டா எப்படி ஐயா? அர்ச்சுனா அரெஸ்ட் பண்ண படம் முதலே அர்ச்சுனாவுக்கு சொல்ல போகிற தீர்ப்பு எப்படி பர்சான் உங்களுக்கு தெரிய வருது? வன்னி மைந்தன் என்கிற ஒரு காவாளி எந்த நியூஸ் அர்ச்சுனா பற்றி வந்தாலும் உடனடியாக தன் தளத்தில் பதிவேற்றம் செய்கிறவர் ஏன் இப்போ வரைக்கும் பதிவேற்றம் செய்யலை? நீங்கள் மட்டும்தான் வன்னி மைந்தன் கேள்வி கேட்பீங்கன்னு நினைக்கக்கூடாது. ஓகே, உங்களுக்கு மட்டும்தான் என்ன ராஜதந்திரம் தெரியுமென்னு நினைக்கக்கூடாது. நீங்கள் அண்டர் கிரவுண்டில் செய்கிற கேவலமான வேலையெல்லாம் எங்களுக்கு தெரியும் சரி. அவ்வளவு படித்த மேதாவின்னு உங்களை நினைச்சுக்கொள்ளாங்க. நீங்கள் ஒரு அடிமுட்டாள். இதை விளங்கி கொண்டா சரி. நன்றி கதைக்க விட்டதுக்கு. ஓகே, நன்றி ஜனார்த்தன். உங்களுடைய புலனாய்வு தகவல்களுக்கு மிக்க நன்றி. உங்கள் புலனாய்வு சேவை தொடர்ந்து இந்த புலனாய்வு செய்திகள் இங்கே வர விரும்புகின்றோம். மிக நன்றி ஜனார்த்தன். உண்மையில இந்த ஓகே மீண்டும் ப்ரூவ் பண்ணப்படுது. அப்ப வந்து நாங்கள் சொன்னது வந்து அதாவது வந்து யாருக்கு இவன் வேலை செய்கிறான், இப்படி ஒருவன் வந்து வேலை செய்து கொண்டிருக்கிறான் என்று நாங்கள் தொடர்ந்து கதைக்கிறதுல தவறே இல்லை என்றதை இன்னும் மீண்டும் பல புலனாய்வுகள் உஜிர்தப்படுத்தி கொண்டே இருக்கின்றது. அப்ப இன்று அவரோட இருக்கிறவர்களோ இவர்கள் வந்து கண்டுபிடித்த தேர்கிறவர்கள் அவரை வந்து நிச்சயமா புரிஞ்சு கொள்ள வேணும். யாருக்காக நான் எப்பவே சொன்ன நான் வந்து நிச்சயமா இவர் ஏதோ உளவு படைக்கு நிச்சயமாக வேலை செய்வார் அல்லது தகவல் கொடுத்து கொண்டு இருக்கிறார் என்றதை
திரும்ப திரும்ப நாங்கள் சொல்லி கொண்டிருக்கிறோம். அதை வந்து புரிந்து கொள்ளுங்கள். அவற்ற பாசல்னா புரிஞ்சவன் புரிஞ்சு கொள்ளுங்க. இல்ல ஜஸ்டின் அந்த சிங்கள ஊடகவியலாளருக்கு ஒருத்தர் சொல்றார், தான் இந்த முன்னாள் போராளி, தான் அதுக்கு இருந்த நான் ரெண்டெல்லாம் சொல்லி போட்டு அவர் சொல்றார், எந்த வாய்ஸை வந்து வெளியே விட வேண்டாம், ஏற்ற நேரத்தில் நான் வெளியால வருவேன். சரி, அதை விட இன்னொரு விஷயத்தை நான் சொல்றேன். இந்த கீழே இருந்து தம்பி இப்ப இருக்கிற நடைமுறைக்கு ஏற்ற மாதிரி கதைங்கண்டார குணசீல சிங்கமோ யாரோ எழுதுறீங்க. இப்ப நடக்கிற நடைமுறை உங்களுக்கு தான் தெரியாம இருக்கு. நீங்க நினைக்கிறீங்க அர்ச்சுனாக்கு எதிராக சிங்களாக்கெல்லாம் வேலை செய்யணும்ண்டு. சரியா, எங்கட தமிழ் கட்சிகள் தோல்வி அடைஞ்சு மூக்குடப்பட்டு போய் இருக்கிறார்கள். இந்த வன்னி மைந்தன் மாதிரி காமெடி பீஸுகளை கையுக பிடிச்சு வச்சுக்கொண்டு இந்த ஃபர்சான் மாதிரி ஆக்களை பயன்படுத்தி தங்கட முகங்கள் தெரியக்கூடாதுன்றதுக்காக ராமநாதன் அர்ச்சுனா எம்பிக்கு எதிராக செய்கிற சதி தான் இது. சரியா, உங்களுக்கு வேணுமெண்டா இந்த காலத்தில் நடக்கிற நடைமுறை தெரியாம இருக்கலாம், தெரியாடி தெரிஞ்சு கொள்ளுங்க ப்ளீஸ். அதை விட்டு சும்மா தேவையில்லாம கீழே இருந்து எழுதி கொண்டிருக்காங்க. இதுதான் நடைமுறை. இப்ப அர்ச்சுனா விழுத்துறதுக்கு சதி திட்டம் போட்டது எங்க இருந்து என்னென்ன நடக்குதுன்றது இதுதான். உங்களுக்கு தெரியும், வன்னிமைந்தன் அர்ச்சுனா எம்பி சம்பந்தமான எந்த விடயமா இருந்தாலும் உடனடியா தன் தளத்துல பதிவேற்றம் செய்கிறவர். அதுதான் அவற்ற பிழைப்பு. ஆனா இப்ப அவர் பம்மி கொண்டு ஒரு டொய்லெட்டை வச்சு படம் ஓட்டி கொண்டு இருக்கிறாருண்டா அவர் என்ன செய்கிறாருன்றதை நீங்க யோசிங்க. சரி, அவரை வாய் சும்மா கிடக்காது. ஆனா அவர் செய்கிறதெல்லாம் வெளிப்படையா தெரியும். ஒரு நாளே வெளியே வந்துடும். அவருக்கு தான் சரியான கஷ்டம். அவர் பெரிய புலனாய்வண்டெல்லாம் அவர் நினைச்சு கொண்டிருக்கலாம். அவருக்கு பின்னுக்கு இருக்கிற 4-5 பேர் அப்படி நினைச்சு கொண்டிருக்கலாம். அவர் அப்படி ஒண்ணும் இல்லை. அவரை படம் முடிஞ்சுது. அவர் புலனாய்வில் அவர் யாரோ ஒரு புலனாய்வால இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்ன்றதை இன்னுமே அவருக்கு புரியவில்லை. புரிஞ்சால் புரிஞ்சு கொள்ளு நீ. அது வந்து உனக்கு தெரியல என்றால் நீ புரிஞ்சால் புரிஞ்சு கொள்ளு. ஏனென்று சொல்லால் உனக்கு பின்னால நிற்கிற புலனாய்வுகளை உன்னாலே புரிய முடியல. நீ ஒரு கொஞ்சம் பேரை வச்சுக்கொண்டு பேக்காட்டி கொண்டிருக்கிறத வந்து மற்றவங்கள் வந்து இன்னும் அதை கேட்டு கொண்டிருக்கிறாங்களே. நீ ஒரு புலனாய்வுக்குத்தான் வேலை செய்கிறதுன்றதை இன்று இல்லை எத்தனை வழிகளில் நீ ப்ரூவ் பண்ணி கொண்டிருக்கிறாய். தொடர்ந்து நீ உன்னை நிரூபிக்கப்பட்டு கொண்டிருக்கும். ஆனால் ஒன்று, அர்ச்சுனா வந்து டாக்டர் அர்ச்சுனா இன்றைக்கு அர்ச்சுனன் வந்து இன்றைக்கு டாக்டர் அர்ச்சுனாவாக எம்பியாக மாறி இருக்கிறார். எப்படி மகாபாரத போர்ல அர்ச்சுனனுக்கு கிருஷ்ணர் 2 தேரோட்டியா இருந்தாரோ, இன்று மறைமுகமாக பல மக்கள் பலர் வந்து இன்றைக்கு அர்ச்சுனாவுக்கு தேரோட்டி கொண்டிருக்கிறார்கள். அதுதான் உண்மையான விஷயம். வந்து அர்ச்சுனாவை வந்து வீழ்த்த முடியாது. அர்ச்சுனாவை வந்து நிறைய பேர் வந்து தேரோட்டி கொண்டிருக்கிறார்கள். என்றபடியால அர்ச்சுனா அடுத்த தேர்தலுக்கான விஷயங்களை முன்னேறி கொண்டு போவார் நிச்சயமா. நாதன், இப்போ நீங்கள் சொன்னது வந்து நல்ல ஒரு விஷயம். இதில் என்னென்னு சொன்னால், அங்கே இருக்கிற தளத்தில் இருக்கிறவர்களுக்கும் கொஞ்சம் விளங்க வேணும். நீங்கள் சொல்லிக்கலாம் அவையால் ஓடி முழிப்பினோம் இல்லையா? அப்போ தான் அவைகளுக்கும் விளங்கி அவையால் வெளியில் வருவினோம். அதை விட்டுட்டு நாங்கள் எப்போது மூடி மறைச்சு கொண்டு இருக்க சிலர் சொல்ற மாதிரி நாங்க வன்னி மைந்தன்ல ஒரு காப்புணர்ச்சியிலையோ அல்லது அவற்றை திறமைகளை சகிக்க முடியாமையோ இல்ல அதான் நீங்க சொல்ற விளங்கு தானே. அவற்ற திறமைகளை எங்களால ஏற்றுக்கொள்ள முடியாம பொறாமையிலையோ கதைக்கல. வன்னி மைந்தன முட்டாள்தனத்தை தான் நாங்க கதைக்கிறோம். நீ சரி நேரா அர்ச்சுனாவோட சண்டை பிடி, அது உண்ட பிரச்சனை. சரி, நீ ஒரு சரியான ஆளுன்னு சொல்லலாம். நீ எங்க கொண்டு போய் எங்கட தமிழினத்தை விற்கிற? நீ கத்துறது முழுக்க தமிழினம் வேண்டு. நீ கொண்டு போய் விற்கிறதுங்க எந்த யூடியூபரை கையில வச்சிருக்கிற? யாருக்கு நீ காசு போட்டு நீ யாரோட கதைச்சு? இன்னும் கொஞ்ச நாள்ல ஆடியோ எல்லாம் வரும். இல்ல இவரும் ஸ்ரீதரனும் இதுவாகத்தான் கதைக்கணும். சரியா, தமிழருக்கு நல்ல இது கொடுக்குற மாதிரி கதைக்கணும். ஆனால் அது இல்லை உண்மை. அது எல்லாம் ஒப்போசிட்டாக தான் நாங்களும் கணக்கு போடணும். இன்னொரு முக்கிய விஷயம் மட்டும் கதைக்கலாமா? கதைங்க. என்னடா எங்களோட தளத்தில் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு ஆளுக்கு நந்தீஸ்வர தளத்திலே இருந்து ஒரு கொலை மிரட்டல் மாதிரி ஒன்று நடந்திருக்கு.
சாரி, அதாவது எங்களோட தளத்தில் ஒரு ஆளுக்கு ஒரு குளம் ரிட்டர்ன் வந்திருக்கு. சரியா? அதாவது வன்னி மைந்தன்ற தளத்திலிருந்து பறவை முகம் போட்ட ஒரு ஆள். சரியோ? ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க. நிச்சயமா அங்க வந்து அந்த வாய்ஸ் காலையோ அதை ரெக்கார்ட் பண்ணி போட்டு அங்க பொலிசுக்கு கொடுங்க, அங்க அவருக்கு வந்த இடத்துக்கிட்ட. அதுதான் நான் சொல்லக்கூடியது. ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்கிறேன்டா, எங்களோட தளத்தில் இருக்கிற யாருக்கும் ஏதாவது ஒரு சம்பவம் நடந்தால் அதுக்கு முழு பொறுப்பு வன்னி மைந்தன் மட்டுமே. சரியோ? அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அவர் தான் இதுக்கு எல்லா விதமான பொறுப்பையும் ஏற்றுக்கொள்ளணும். ஏன்னா அவங்களோட தளத்திலிருந்து தான் எங்களோட தளத்தில் இருக்கிற ஒரு முக்கியமான நபருக்கு இந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்குது. சரியோ? இதுதான் ஃபர்ஸ்ட் டைமாக நடக்குது. ஸோ இது ஒரு பெரிய ஒரு குரூப், 2 குரூப்பாக தான் இப்போ இது நடக்க போது போல இருக்கு. அவர் பார்த்தீங்கன்னா அவரோட குரூப்லேருந்து ஒரு ஆள் வந்து மிரட்டி இருக்கிறார். சரியோ? ஸோ இது பார்த்தீங்கன்னா இது என்னன்னா ஒரு பொட்டத்தனமான வேலை தான் பண்ணுறாங்க போல இருக்கு. ஸோ என்னன்னா மிரட்டுறேன்டா வந்து என்ன மிரட்டட்டும். சரியோ? என்ன வந்து மிரட்டட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன். அதுக்காக எந்த குரூப்பில் இருக்கிற ஆக்களை வந்து மிரட்டுறதுன்றது அது நான் பார்த்துட்டு இருக்க முடியாது. இது நான் வன்னி மைந்தனுக்கு நான் ஒரு ஒரு எச்சரிக்கையாக நான் வர்றேன். ஏதாவது எங்களோட குரூப்பில் இருக்கிற யார் ஒரு ஆளுக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடந்ததுன்னா அதுக்கு முழு பொறுப்பு வன்னி மைந்தன் மட்டுமே. அதை அவர் தான் பார்த்துக்கணும். அவங்க ஆக்களை ஹேண்டில் பண்ணுறது அவர் மட்டும்தான். அடுத்த நான் வன்னி மைந்தனுக்கு சொல்கிறேன், ஒரு சகோதரனாக சொல்கிறேன். நானும் நீங்கள் மட்டும்தான், நீங்கள் தான் உங்களோட, அதாவது இந்த தளத்துக்கு எல்லாத்துக்கும் தாய் தளம். உங்களோட தளத்துலேருந்து தான் எங்களோட தளம் ஒவ்வொன்றும் பிரிஞ்சது. ஏன் பிரிஞ்சதுன்னு நீங்கள் கொஞ்சம் யோசிக்கணும். இப்போ உங்களோட தளத்தில் 1000 பேர் எல்லாம் இருந்திருக்கிறாங்க. இப்போ உங்களோட தளத்தில் எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு கொஞ்சம் யோசிங்க. ஏன் உங்களோட தளம் இப்படி பிரிஞ்சது என்று நீங்கள் யோசிச்சிங்கனாலே அப்போ நீங்கள் முடிவு பண்ணலாம். அதாவது இலங்கையில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 லட்சம் மக்கள் இருக்கிறாங்க, தமிழர்கள். சரியோ? அப்போ அந்த தமிழர்களோட, அதாவது தமிழர்கள் ஏன் டாக்டருக்கு இப்போ, அதாவது முதலை விட இப்போ தமிழர்கள் எல்லாரும் மாறிட்டு இருக்கிறாங்கன்ட்டு, டாக்டருக்கு ஆதரவாக மாறிட்டு இருக்கிறாங்கன்ட்டு யோசிங்க வன்னி மைந்தன். ஏன் அதை நீங்களும் தமிழன் தானே, ஏன் டாக்டரை போட்டு கிளின்னு கிளிக்கிறீங்க? உங்களுக்கு என்ன பிரச்சனை? வந்து உங்களுக்கு வந்து நன்றி சொல்லலன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக டாக்டரை வந்து ஏன் கிளிக்கிறீங்க? இதால் நீங்கள் என்ன ஒரு நல்ல விஷயத்த நீங்கள் இது பண்ணீங்க, எடுத்துக்கொண்டீங்க? எல்லாம் தப்பாக தானே பண்ணிட்டு இருக்கிறீங்க. நானும் உங்கள்கிட்ட எத்தனையோ தடவை நான் வந்து சொல்லிட்டு இருக்கிறேன், இதை விடுங்கன்ட்டு. கிரீன்லேண்ட் ஐயா மூலமாக நான் உங்களுக்கு சொன்னேன், உங்களுக்கும் நேராக நான் சொன்னேன். உங்களோட நான் நல்ல மாதிரி தான் பயணமானேன். ஒரு நாளைக்கு ஒரு 3 டைம் நான் டாக்டரோட ஆதரவாக இருக்கும்போது நான் ஃபோன் பண்ணி கதைச்சிருக்கிறேன். நீங்கள் ஒரு நல்ல மனிதன் தான், அதுல எந்த வித மாற்றமும் இல்லை. இல்ல தெளிப்பண்ண இதுல என்ன விஷயம் சொன்னா, அதெல்லாம் காலம் கடந்துட்டு ஒரு மனுஷன் வந்து துரோகம் செய்யாம அவன் திருந்தக்கூடிய நிலையில இருக்க மட்டும் நீங்க சொல்ல விடுங்க, தயவு செய்து சொல்ல விடுங்க. அதாவது யாரையுமே, அதாவது நான் கொஞ்சம் பொலைட்டா போகணும்னு நினைக்கிறேன். சரியோ? ஹாஷா போய் பிரயோசனம் இல்லை பிரதர்ஸ், கொஞ்சம் பொலைட்டா போவோம். நாங்கள் எல்லாரும் தமிழர்கள், ஒரு தடவை மாறி சண்டை பிடிக்கிறதுல எந்த ஒரு அர்த்தமும் இல்லை. எங்களுக்கு தேவை ஒரு நோக்கம் உண்டு. எங்களோட டாக்டர் அடுத்த கட்டத்துக்கு போகணும். அதாவது இப்போ வந்து எம்பியா வந்துட்டார், இனி முதலமைச்சராக வரணும்னு தான் நான் பாடுபடுறேன். ஸோ அப்போ நாங்கள் சண்டை பிடிக்கிறதுல எந்த ஒரு அர்த்தமும் இல்லை. வன்னி மைந்தன் காலம் கடந்து போயில. சொல்லுங்க. இப்போ பிரதர் நாங்கள் இப்போ கால விளையில பிரதர், நாங்கள் இப்படி எங்களோட தமிழம் பார்த்தீங்கன்னா இப்படித்தான் நடந்துட்டு இருக்கு. சண்டை போட்டு தான் நிறைய விஷயங்களை இழந்துட்டு இருக்கிறோம். ஸோ நாங்கள் இப்போ நாங்கள் பொலைட்டாக போய் கதைப்போம். நான் இந்த தளத்திலே அவருக்கு சொல்கிறேன், வன்னி மைந்தன் தயவு செய்து
நான் உங்களுக்கு காலில் விழுந்து நினைக்காதீங்க. எங்களை டாக்டரை நிம்மதியாக விடுங்க. நீங்கள் டாய்லெட் நீங்கள் கட்டி கொடுத்துட்ருக்குறீங்க, நல்ல விஷயம், பண்ணுங்க. உங்களுக்கு நானும் சேர்ந்து நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். டாக்டரையும் எங்களை தமிழ் மக்களுக்கு டாக்டரையும் ஹெல்ப் பண்ண விடுங்கன்னு நான் கேட்குறேன். தயவு செய்து கெஞ்சி கேட்குறேன். தயவு செய்து டாக்டருக்கு நல்ல ஒரு அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு நீங்கள் விடுங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு விஷயத்தாலையும் நிறைய விஷயங்கள் தப்பானது தான் நடந்துட்டு இருக்கு. அதே உங்களுக்கு புரியலை. உங்களுக்கு பின்னாடி இருக்கிறவங்களும் ஏன் அதை புரிஞ்சு கொள்றாங்களே எனக்கு சத்தியமாக புரியலை. நான் குறுக்குறது கோவிக்காதீங்க. நான் என்ன சொல்றேன்டா, நீங்க கதைக்கிறவங்களோட உணர்வை நாங்க எல்லாம் புரிஞ்சு கொள்றோம். ஆனா நாளைக்கு நீங்க வேணுமெண்டா இருந்து பாருங்க, கீரை கடையில இருந்து எங்களை மன்னிச்சு ஏற்றுக்கொள்ளுங்கன்ற ஒரு தலைப்போட தான் நான் இதை போடுவான் ஒழிய கெஞ்சினார்கள் தான் போடுவான். இல்ல இல்ல திலீப்பண்ண திலீப்பண்ண நீங்க கேக்குறதா இருந்தா நீங்க கேட்கலாம் அவர்கிட்ட. ஏனண்டா அவர் வந்து அவ்வளவு கௌரவமா நடந்து கொள்ற ஆளுன்னு சொன்னா நீங்க எப்படி கேட்கறதுல ஒரு அர்த்தம் இருக்கும். சரியா? இதையே வச்சு பிழைப்பு நடத்த நீங்க தனிப்பட்ட ரீதியில கொடுங்க. அது தனிப்பட்ட ரீதியில கொடுங்க. ஆனா ஏனண்டா இல்ல இல்ல அவர் வந்து எல்லாம் உங்களுக்கு சில விஷயங்கள் விளங்குது இல்லைன்னு நீங்க உங்களோட உணர்வை நாங்க மறைக்கிறோம். ஏன்னா நீங்க சொல்ல இந்த தளத்தில் கூறப்படும் ஒவ்வொருவரது வார்த்தைகளும் அவர்களது கருத்து. இது தளத்தின் கருத்து இல்ல, இது என்னுடைய கருத்தை தான் நான் சொல்றேன். ஒரு நபரின் கருத்தை தான் சொல்றேன். அதை நான் கருத்து கிடையாது. இது என்னுடைய கருத்தை சொல்லுங்க. திலீப்பண்ணா ஒரு நிமிஷம் கோவிக்க சுபாஷினி நில்லுங்க கொஞ்சம். நீங்க என்னுடைய கருத்தை சொல்ல விடுங்க. நான் தளத்துல கருத்தை சொல்ல விடுங்க. இல்லாட்டி அதாவது நீங்க என்னுடைய கருத்தை சொல்ல விடுங்க. இப்படியாவது அவன் மாறட்டும், வன்னிமைதான் மாறணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். நீங்க சண்டை போடுறதான ஒரு அப்ப நீங்க பேசுங்க. ஓகே நீங்க பேசுங்க. நான் கீழ இருந்து கேட்டுக்கொண்டிருக்கேன், நீங்க பேசுங்க. இல்ல வரும் பைட் பண்ணுங்க. ஓகே அது கூடாது. இப்ப அதுக்கு என்ன ரியாக்ஷன் தெரியணும். என்ன இல்லை, நான் என்னுடைய கருத்தை தான் நான் சொல்றேன். உங்களோட நான் தளத்துக்கு வந்து சம்பந்தம் இல்லை. சரி, இப்ப நீங்க தளத்துல சொல்லிக்கல அவங்க சொல்லுவாங்க சுரேஷ் தலைமண்டா அவங்க சொல்லுவாங்க. ஓகே, இங்கோட தலைமண்டி சொல்ல மாட்டாங்க. அண்ணா திலீப்பண்ணா நான் சொல்றேன். அண்ணா ஒரு நிமிஷம் இருங்க, நான் சொல்றேன்னு கோவிக்காதீங்க. சரியா? கோவிக்க கூடாது. இப்ப நீங்க இதுல இருந்து கதை நீங்க சொல்றீங்க, உங்களோட ஆதங்கத்துல பாசத்துல நீங்க சொல்றீங்க. அதை நாங்க எல்லாரும் புரிஞ்சு கொண்டனாங்க. ஆனால் இதே இது அங்கால போய் இல்ல இல்ல நீங்க தப்பா சொல்ல இல்லைண்ணா, தப்பா ஒன்னும் சொல்ல இல்ல. நீங்க இதுல ஏதாச்சும் ஒன்று நாங்க கதைச்சோம்டா, அவையல்கிட்ட போயிட்டு நாங்க மன்னிப்பு கேட்கற மாதிரி ஏதாச்சும் ஒன்று கதைச்சோம்டா, அவையில் உடனே என்ன சொல்லுவீங்க தெரியுமா? கீரை கடையில எங்களிடம் வந்து மன்னிப்பு கேட்கினோம் அப்படியே சொல்லுவாங்கண்ணா. அப்படியே உள்டாவா கதைப்பாங்க. எதுவுமே நல்லதா வராது. அன்றைக்கு உங்கள்கிட்ட ஒரு சொறி நான் சொன்னதையே அதையே எப்படியெல்லாம் ப்ரெஷர் பண்ணி எனக்கு வந்து தெரியுமா ஃபேக் ஐடி. அப்ப அதனால நாங்க இங்க இருந்து ஒவ்வொரு கதையும் பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும் நினைக்கிறீங்களா இல்லாட்டி பிரச்சனை தொடரணும் நினைக்கிறீங்களா? எனக்கு புரியல. அதான் அதுக்கு வந்து சுரேஷ் அண்ணா தான் முடிவெடுக்கணும். அது வந்து கதைக்கிற ஆளுனா சுரேஷ் அண்ணா தான். இப்ப நாங்க இந்த தளத்துல இருந்து கதைக்கிறது ஜேடி அண்ணா தான் மெயின்ல நிக்கிறாரு. இப்ப அவர் தான் சொல்லணும் இதுக்கு முடிவு. நானும் சொல்லல. நான் வந்து ரெண்டாவது ஆத்தா நான் இருக்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ஜேடி அண்ணா தான் நிக்கிறாரு. அப்ப நீங்க என்ன சொல்றீங்க? இல்ல இப்ப எனக்கு கேளாது. நான் இது உடன்பட மாட்டேன். சுபாஷினி நில்லுங்க. திலீப் இப்ப என்ன சொன்னா, சுரேஷ் வந்து ஜேடிஎல்ட்டும் சுபாவட்டும் தான் தளத்தை கொடுத்துட்டு இருக்கிறேன்னு சொல்றபடியால நீங்கள் சொல்றதை கேட்க வேண்டியதான் இருக்கு. நான் இதுல கருத்து சொல்ல முடியாது. ஏனென்றா நானும் உங்களை மாதிரி இந்த தளத்துல பயணிக்கிறது தளத்துல டாக்டர் அர்ச்சனாவுக்காண்டி முற்றுமுழுதாக இயங்கி கொண்டிருக்கிறேன். ஆனா இந்த தளம் நான் சொன்னதுல ஏதாவது தப்பு இருக்கான்னு சொல்லுங்களேன். பாருங்க நான் கதைக்கிறேன். நீங்க தப்பு சொல்லல. நீங்க உங்களை யாருமே தப்புன்னு சொல்லல. நீங்க வெரி குட். நீங்க வந்து உங்களை நாங்க தப்பாவே சொல்லல. எங்களுக்கு அண்ணா தீசனா ஒரு நிமிஷம் சொன்னா எங்களுக்கு வந்து அதாவது நான் உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு தெரியல. அண்ணா நான் ஒரே கதையா சொல்றேன். திலீப் அண்ணா ஒரே கதையா சொல்றேன். அண்ணா ஒரே கதை சொல்றேன். வன்னி மேந்தண்ட கதை இங்க எங்களுக்கு வேண்டாம். வன்னி மேந்தண்ட கதை இங்க இந்த தளத்துல வேண்டாம்.
அதாவது எங்கட தளத்தில் இருந்த ஒரு ஆளுக்கு மிரட்டல் வந்தபடியே தான் இந்த கதையை துவங்கினார். அதை புரிஞ்சு கொள்ளுங்க. நீங்க எல்லாரும் திலீபண்ண ஒரு நிமிஷம் சொல்லுங்க. நான் உங்களை ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். நீங்கள் அப்படியே வன்னி மைந்தனை திருத்த போறீங்களா, அவர இன்பாக்ஸ்ல போய் நீங்க தனிப்பட்ட ரீதியில் அவரோட ஒரு சமாதானமா கதைச்சு அதுக்கு புறா அவரை கூட்டிக் கொண்டு வாங்க கதைப்போம். ஏன்னா இதுல நின்று கதைக்கிறத தான் நாங்கள் இது சொல்ற முடியும். உங்களோட கருத்து எதிர்க்கையில, உங்களோட நல்ல குணத்தை எதிர்க்கையில. ஓகே, அதை நீங்க புள்ளையா விளங்கி கொள்ளாதீங்க. இதுல நாங்க சொன்ன கருத்து வந்து நீங்க வன்னி மைந்தனை திருத்த போறீங்கடா, அவருக்கு அன்பா நீங்க அவருக்கு போய் நல்ல புத்திமதியை சொல்லுங்க. புத்திமதியில சொல்லி ஒரு சரியான இதுக்கு வந்த தனியாக நான் போய் சொல்ல முடியாது. அதனாலதான் நான் இதுல சொல்றேன். சரி, நீங்க அதை அதுக்கு எதிராக கதை அவரோட சமரசமாகிற மாதிரி கதை வேண்டாம். அவர் வந்து நீங்க பயந்துட்டீங்க, மன்னிப்பு கோர்றீங்க மாதிரி தானே கதை போக போகுது. அப்ப நீங்க சரியா சொல்றாரு அந்த அண்ணா. இல்ல அப்படி இல்ல, நீங்க சொன்னபடியால் அப்படி இல்ல. அது இல்ல மீனிங். திலீப் ஆர் ஏரியர் கொஞ்சம் மருங்க வரணும். திலீப், நீங்கள் கீழே பாருங்க எத்தனை பேர் எழுதினமுண்டு. நீங்கள் நீங்கள் நீங்க உங்களுடைய ஆதங்கம் எங்களுக்கு விளங்குது. நாங்களும் உங்களுடைய ஆதங்கத்துல நாங்களும் இருக்கிறோம். இதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் ஒரு சில இதுகளை வந்து சில இது ஒரு வாரம் நிமித்தலான்னு சொல்லணும் இல்லை. அது வந்து நாங்கள் ஒரு தளத்துல இருந்தோண்டு அவனும் ஒரு தளத்துல இருந்தோண்டு கதைச்சு இதுல தீர்வு காண இயலாது. உங்களுக்கு பிரச்சனை எதுவும் இருக்கணும்னா நீங்கள் அவர் யார் ஜஸ்டின் ஜொனாதன் சொன்ன மாதிரி நீங்கள் இன்பாக்ஸில் போய் எழுதுங்கோ அல்லது ஏதோ ஒன்று செய்யுங்கோ. ஆனால் தளத்தின் மூலம் நீங்கள் இது தன்னுன்னா அது நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை. ஏன்னு சொன்னால் அவன் கட்டாயம் வந்து தளத்தை வச்சு தான் அவன் கதைப்பான். சரியா? அதுக்கு தயவு செய்து நீங்கள் இதை இப்போ இதோட நிறுத்துங்க. நாளைக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்க, நாளைக்கு என்னென்னு கெரிங்கில் வருதுன்னு பாருங்க. இதுவரை காலமாகவும் இவ்வளவு நீங்கள் எத்தனையோ தடவை நீங்கள் அவருக்கு எதிராக நீங்கள் கதைச்ச நீங்கள் எதுக்கும் உங்களுக்கு எதுவும் பாசிட்டிவான இது வந்ததா? இல்லையே. அப்ப மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணாதேங்கோ. நாங்கள் உங்களோட எல்லார்ட்டும் நன்மைக்காக தான் நாங்கள் அதை சொல்றோம். அது பின் விளைவுலையும் கொஞ்சம் நாங்கள் யோசிக்க வேணும். சரியா? அதால நாங்கள் இன்னொரு விஷயம் உங்களுக்கு கிளியரா விளங்குற மாதிரி சொல்றேன். உங்களுக்கு தெரியும், கணேசன் ஒரு ஆள் வந்து தான் டாக்டர் என்று சொல்லி வன்னி மைந்தனோட சேர்ந்திருந்து கதைச்சவர். இப்ப எல்லாருக்குமே தெரியும் வன்னி மைந்தனும் அவரும் எந்த தொடர்புமே இல்லாம இருக்கணும் தான் தெரியும். அவைக்குள்ள சண்டே உண்டு. ஆனா அவ உள்ளால ஒற்றுமையா வேலை செய்யணும். இல்ல அவ ரெண்டு பேரும் வன்னி மைந்தனும் அவரும் சேர்ந்து வேலை செய்யணும். அவர் வேற பக்கத்தால வேலை செய்யறார், இவர் வேற பக்கத்தால வேலை செய்யறார். எலெக்ஷன் பிரதேச எலெக்ஷன் வரைக்கும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு விஷயத்தை கொண்டு வருவினோம். நீங்க வேணுமெண்டா இருந்து பாருங்க. ஏன் நான் அதை சொல்றேன்னு சொன்னா, அவைகள் வேற ஒரு ரோட்டில் ஓடிக்கொண்டிருக்கிறாங்கள நாங்க பிடிச்சு கொண்டு வந்து எங்கட ரோட்டுக்குள்ள வைக்கலாதானே. சரியா? அவன் பிளான் வேற, அவன் நோக்கம் வேற, அவன் திட்டம் வேற. பிள்ளையான ஒரு ரோட்டில் போறவனா ஒருக்கா சொல்லி பார்க்கலாம், ரெண்டு பேரும் சொல்லி பார்க்கலாம். அதுக்கு பிறகு கூட்டிக் கொண்டு தான் நாங்களும் கூடாதாக்கலா தான் போவோம். இதுதான் விஷயம். சிம்பிளா உங்களுக்கு குளிப்பாடி கொண்டீங்க மெத்தையில விட்டாலும் அது சருகுக்கான் உள்ளடும். ஓகே ஓகே, அவ்வளவுதான். இதுதான் சுருக்கமான விட. நீங்க ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. நீங்க இப்ப டிக்டாக் ஆன் பண்ணி பாருங்க. அவர் வேற ஒரு தளத்துல காய்ச்சி கொண்டிருப்பார். அதுவும் தேர்தல் சம்பந்தமா காய்ச்சி கொண்டிருப்பார். ஆக்களை தெரிஞ்செடுக்கிற சம்பந்தமா காய்ச்சி கொண்டிருப்பார். இவர் சில உதவி திட்டங்களை வச்சு ஆக்களை தேடி கொண்டிருக்கார், கதைச்சு கொண்டிருக்கிறார். இந்த அளவெல்லாம் ரெண்டு பேருமே செய்து கொண்டிருக்கிறோம். ஒரு நேரத்துல கடைசியாக கொண்டு வந்து ஒரே புள்ளியில கொண்டு வந்து எல்லாரையும் நிப்பாட்டி போட்டு இவைக்கு தான் நீங்க ஓட்டு போடணும்னு சொல்ல போயிடும். அதுக்கு தான் பிளான் பண்ணி செய்து கொண்டிருக்கீங்க. நாமினேஷன் பண்ணைக்குள்ள நீங்க பாருங்க என்ன நடக்கும். சிங்கம் 2 படத்துல 3ல வந்த மாதிரி அதுல அந்த ரெண்டு வில்லன்களும் வந்து தாங்கள் ரெண்டு பேரும் எதிரி என்று காட்டிக்கொள்ளுவினம் இல்லை இருக்கும். ஆனா ரெண்டு பேரும் ஒற்றுமை. அந்த இதுதான் சிஸ்டம் நடக்குதுங்க. என்னுடைய நோக்கம் பாத்தீங்கன்னா டாக்டர் மன்னிக்கணும் இல்ல பிரதர்ஸ். அதாவது டாக்டரை பற்றி கதைக்கிறத விட சொல்றதான் நான் என்ன நோக்கம். இல்ல 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 அது அது நீங்க சொல்லிய கேட்க போற ஆள் இல்ல. டாக்டரை பற்றி கதைக்கிற நிப்பாட்டணும் மாட்டானே. அது நிறைய பேரை நிப்பாட்டணும். நிறைய பேர் கதைக்கிறாங்க. அதை விடுங்க. நீங்கள் இந்த விஷயத்துல வந்து கதைக்க வேண்டி வந்தது பாத்தீங்கன்னா இது எங்களுக்கு ஒரு மிரட்டல் ஒன்று வந்திருக்கு. பேசுங்க. அதுக்கு நாங்க அது பெரிய பிரச்சனை இல்ல.
நாங்க சொல்றோம் அந்த நீங்க அந்த கொஞ்சம் அவருக்கு அட்வைஸ் பண்ற மாதிரி போயக்கதான் நான் அதை எதிர்த்தேன். என்னன்னு சொன்னா அந்த நானும் அதை தான் அளவுக்கு எதிர்த்தேன். மற்றபடி ஒன்றுமே இல்லை. நீங்க கதைங்க, நீங்க பேசுங்க. அது இந்த எங்கட தளத்துல வந்து யாருமே சந்தோஷமா தான் எல்லாம் போகணும். ஆறாருக்கு என்ன கைப்பா உங்களோட கருத்து சுதந்திரம் இங்க இருக்கு. உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி தாராளமா நானோ சரி, அண்ணாவோ சரி, சுரேஷனாவோ சரி, எல்லாருமே அனுமதி கொடுத்து தான் இருக்கிறோம். உங்களோட விருப்பம் இது. எல்லா எங்கட தளம்னு சொல்றத விட இது உங்களோட தளம். நீங்க எல்லாருமே நாங்க எல்லாருமே ஒரு குடும்பமா தான் இருக்கிறோம். அப்ப எங்கட குடும்பத்துல உள்ள மற்ற குடும்பத்துக்கு போயிட்டு நாங்க அடிமையாகணும்னு அவசியமே இல்லை. எங்கட குடும்பம் எப்பயுமே ஸ்ட்ராங்கா தான் இருக்கணும். அதுதான் எங்களுக்கு விருப்பம். அதாவது நீங்கள் சொல்ற கருத்து வந்து அது உங்களோட கருத்து தானே. இதுல எந்த விதத்திலும் இந்த தளத்துக்கும் இந்த சம்பந்தம் என்னுடைய கருத்து. இது யாரும் சொல்லியும் தெரியல. நீங்க ஆரம்ப கேட்கவும் இல்லை. இது நான் அதை சொல்றேன், நீங்க அதை தப்பா எடுக்காதீங்க. அது நாளைக்கு இந்த தளத்துக்கு ஒரு இந்த பிரச்சனையால இதா வரக்கூடாதுன்றதான் இப்ப என்ன சொல்றேன். இது நானா சொல்றேன் தெரியாதுன்னா எங்கட தளம் வந்து எப்படி உடையும் எப்படி இருக்குன்னு சொல்லி எல்லாம் பல சதிக பல இது மாதிரிலாம் நடந்து. அதனால நாங்க எவ்வளவு துறை இப்ப சுரேஷனாவும் இல்லை இந்த இடத்துல வந்து ஸ்ட்ராங்கா உண்மையா சொல்ல போனா இந்த ஜனார்தன தம்பியோ, ஜேடிஎல் அண்ணாவோ, தீசனாவோ, ஜஸ்டின் அண்ணாவோ, ஜீவனோ இவங்க எல்லாருமே பக்கப்பலமா இருக்கிறாங்க. நீங்க எல்லாருமே அப்ப எங்களை நானும் ஜேடிஎல் அண்ணாவும் இதுல செய்யறதுல நீங்க எல்லாரும் எங்களுக்கு ஒரு ஒத்தாசை கொடுத்தாதான் இன்னொரு 20 நாளைக்கு அண்ணா வர மட்டும் நாங்க கொஞ்சம் ரன் பண்ணி போகலாம். இப்ப மற்ற வேலை நாங்க கதைக்க அவையோட பேர் அவையோட தளம் தான் உயர போகுது, நம்மள தளம் கீழே தான் வரப்போகுது. அதனால அவையோட கதையை விட்டு எதுவும் நீங்க ஃபாஸ்டான நீங்க பேசணுமா நீங்க பேசுங்க, பிரச்சனை இல்லை. அதை விட்டுட்டு அவர்கிட்ட நாங்க கொஞ்சம் படிஞ்சு போற மாதிரி நீங்க கதைக்கணும்னு நினைச்சீங்கன்னா அவர் திருந்துங்க கொள்ளுங்க. அப்புறம் நீங்க நேரடியாக இன்பாக்ஸ்க்கு போங்க. ஆனா 7 மணி நேரம் திருந்திட்டு அதுக்கு பிறந்து பாருங்க. அப்படி அவங்க தான் எங்கள்கிட்ட வந்து கதைக்கணுமா ஒரு சொன்னா அப்படி எங்களோட வந்து கதைக்கணுமா அவர் எங்களோட தளத்துல வந்து தாராளமா கதைக்கலாம். நாங்க வேணான்னு சொல்லவே இல்லை. யாரையும் இங்க இருந்து அடிச்சு நாங்க விரட்ட போறதில்ல, டப்பண்டு கீழே இறக்க போறதில்ல. இங்க வந்து கருத்து சுதந்திரத்துக்கு நிறையவே இருக்கு. ம் ம் நாங்கள் சும்மா எதையுமே கதைக்கல திலீப்பண்ணா. எங்களுக்கு எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு பாயிண்ட்ஸ் இருக்கிறபடியாக மட்டும்தான். இப்போ நானோ சரி, ஜெயலலிதாவோ ஜனார்த்தனோ எங்களுக்கு தெரியும் என்ன எந்த இடத்துல என்னென்னு. நாங்கள் எல்லாம் சரியாக தான் நாங்கள் அதை பார்த்துக்கலாம். சும்மா இங்கே வந்து எதையுமே நாங்கள் கதைக்கல. ஒவ்வொரு ஸ்டெப்பு வைக்கிறதும் ஒவ்வொரு அடி வைக்கிறதும் நாங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு தான் செய்து கொண்டிருக்கிறோம் நாங்கள். ஏன்னா இந்த இடத்துல சுரேஷன் இப்போ சுரேஷனாக இருந்தால் இதுலேருந்து ஏதாச்சும் ஒன்று அவர் கதைச்சிருப்பார். இப்போ அவர் இல்லாதன்ற ஒரு படியாகத்தான் நாங்கள் கவனமாக அவதானமாக நிதானமாக ஒவ்வொரு விஷயமும் நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் நாங்கள். இதுதான் உண்மை. இதுக்குண்டே நீங்கள் ஐயோ சுபா இப்போ கொஞ்சம் நிப்பாட்டுங்க, பேசாதீங்க சுபா இப்படி இல்லைண்ணே. சத்தியமானா நான் உங்களோட மேலே இப்போ எந்த ஒரு நேரத்தில் நீங்கள் எனக்கு ஒரு அண்ணா தான். எப்பயுமே நான் உங்கள் மேலே பகையாக நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். ஏன்னா இந்த இதில் வந்து ஒவ்வொரு கதைகள் வந்து ஒவ்வொரு வரிகளும் வந்து நாங்கள் வந்து நிதானமாக ஒவ்வொரு அடியையும் நாங்கள் அழகாக காய நகர்த்தணும். அது மட்டும்தான் சரி. உங்களுக்கு என்ன கதைக்கணுமோ நீங்கள் கதைங்க. நான் எதுவும் கதைச்சிருந்தா பிள்ளையாதும் கதைச்சிருந்தா என்னைய நான் சொறி மட்டும் சொல்ல மாட்டேன்னா சொறி சொல்கிறதையே என்னைய வச்சு செய்கிறாங்க. அதனால ஓகே, அடுத்த கட்டத்துக்கு போவோம். சரி சரி, ஜீவன் பேசுங்க. ஜீவன் இப்ப நான் இது டிலீட் சொல்றதுல நிறைய நாங்கள் என்ன வேணும் வந்து இன்றைக்கு தளத்துல வந்து இப்ப உண்மையா இயக்கி கொண்டிருக்கிற சுரேஷ் வந்து இப்ப வெளியில இருக்கபடியெல்லாம் நாங்கள் அதை நடத்த வேணும். அதற்கு எந்த பிரச்சனைகளும் உருவாகாமல் நீங்கள் உங்களுடைய ஆதங்கம் 130 விளங்குது. ஜொனாத்தனன் வந்து அதுக்கு கிளீனா வந்தவர் வந்து உண்மையில இப்ப இது இல்லை. இதுக்கு முதல் வந்த ஃபைசான் வந்து சொன்ன பொழுது கூட அது திறம்படாத வந்து கண்டுபிடிச்சிருக்கிற. அதே மாதிரி இவருக்கு நல்ல நுணுக்கமான ஆற்றல் இருக்கு வந்து இதோட கண்டுபிடிக்கிறதுக்கு. அது உண்மையில வரவேற்கக்கூடிய விஷயம். ஜனார்த்தனன் சொன்ன விஷயம் என்னன்னு சொன்னா திலீப் வந்து நீங்கள் முதல் கதைச்சு கொண்டு போனது சரி. அப்புறம் அவரை கெஞ்சி மண்டாட வேண்டிய அவசியம் இல்லை. கெஞ்சி மண்டாடினால் கூட அவன் வந்து இங்க வந்து அப்படி செய்யறதுக்குரிய ஆள் இல்லை. நாங்கள் எல்லாம் சேர்ந்து பயணிச்சு நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்சுதான் விட்டுட்டு வந்த நாங்கள் அவன்கிட்ட இருந்து. இப்ப வந்து எங்களை வந்து சிலருக்கு வந்து நாய் வாழ ரகுராமன் சொல்ற மாதிரி நாய் வாழ நிமித்த முடியாது என்றது வந்து சிலரை வந்து நாங்கள் தண்ண முடியாது. அவர்களை ஒரு பக்கத்துல வச்சு நாங்கள் எங்கட பாதையில முன்னோக்கி இன்றைக்கு டாக்டர் அர்ச்சனாவை அடுத்த அதாவது வந்து வரப்போற உள்ளூராட்சி தேர்தல்ல எங்களுக்கும் அடுத்த இன்னொரு கட்சிக்குத்தான் தனியா இதுல போட்டி இருக்க போகுது. மற்ற எல்லாருமே உடைஞ்சு கொட்டு போயின. எங்களுக்கு நிறைய சாதகமான சூழலை நாங்கள்
முன்னோக்கி கொண்டு போகணும். அதை டாக்டர் அர்ச்சுனா வந்து கட்டாயம் வந்து இதுல அவருக்கு இனி ஃப்ரீயா வந்து இருக்கும். இப்ப இந்த இதெல்லாம் கூடுதலான முறையில் அவர் செய்ய இதுகளை செய்து ஓட்டங்களுக்கும் அறிவிப்பாருன்னு நினைக்கிறேன். நானும் தண்டு முயற்சி செய்திருக்கிறேன். இங்க இருக்க முடியுமெண்டா வர சொல்லி கேட்டிருக்கிறேன். வந்தாருன்னு சொன்னால் நிச்சயமா வந்து அது நாங்கள் அவரோடும் சொன்னலாம், அதுக்குரிய மெசேஜஸ் எங்களுக்கு கிடைக்கும். அந்த வழியில நாங்கள் எவ்வளவுக்கு முன்னோறி நாங்கள் போய்கொண்டிருக்கிறோமோ மற்றதெல்லாம் கரைஞ்சே போடும். என்ன காகம் காகம் கரைஞ்சா போல இங்கே ஒன்று நடக்க போறது இல்லை. ஒரு 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 காகம் கரைஞ்சு போட்டு போகட்டும். அது ரெண்டும் நாங்கள் எங்கட வழியில நாங்கள் சிங்கம் போல நாங்கள் நடந்து ஓடிக்கொண்டே இருப்போம், சிறுத்தை போல பாய்வோம். ஓகே ஜனாத்தன் சொல்லுங்க. ஜனாத்தன் மியூட் பண்ணிருக்கீங்களாக்குமா? ஜீவன் கதைங்க. ஜீவன் திலீப் பிறகு ஜீவன் நித்திர கொன்றும். ஜீவன் பேசுங்க, பிறகு இப்படியே நித்திர கொன்றும். ஜீவன் சொல்லுங்க. நன்றி. I am cool, don't worry. Okay, very good. இல்ல திலீப் பண்ணா சொன்னா புரிஞ்சுக்குவாரு. கோவக்காரத்தான புரிஞ்சுக்குவோம். அண்ணா அண்ணாவுக்கு தெரியும் என்ன உள்ளோக்கம் கலைக்கிறேன்னா அது அண்ணாவுக்கு வடிவாவே புரியும். சொன்ன விஷயம் எல்லாம் உண்மை. ஆனால் வந்து என்ன சொல்லுங்க, அப்போ அவன்கிட்ட போய் நாங்கள் காலில் விழுந்து கெஞ்சி கேட்கிறேன் அப்படி எல்லாம் அப்படி அவனோட கேவலம் கட்டு நாங்கள் போகணுமன்றது இல்லை. இந்த தளத்தூடாக அது அப்படி கேட்கணுமன்றும் இல்லை. டாக்டரோட கூட இருந்து பயணிக்கிற நீங்களும் அந்த விசாரணைகிட்ட போய் காலில் விழுகிறேன் உன்னை கெஞ்சி கேட்கறேன் நீங்களும் கேட்கப்படாத என்டி ஆதாங்கம். ஒரு நிமிஷம் கேளுங்க. என்ன நோக்கம் எப்படின்னா, நான் எப்பவும் அவரை அடிச்சுட்டு தான் இருந்தேன் இவ்வளவு நாளும். உங்களுக்கு தெரியும், நான் சண்டை போட்டு தான் இருந்தேன். ஏன்னா என்னுடைய நம்பரும் கொடுத்துருக்கேன்னு எனக்கு எவ்வளவு பிரச்சனைகள் வந்திருக்கு. அப்படி இருந்து நான் இன்றைக்கே நான் இதை சொன்னேன்னா எனக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு ஒரு மிரட்டல் வந்திருக்கு தெரியும். அப்ப இனி கொஞ்சம் பொலைட்டா போவோம். நீங்களாம் தான் சொன்னீங்க கொஞ்சம் சண்டை போடாம இருங்கன்ற. அதுக்காகத்தான் நான் இன்றைக்கு சரி இப்படியாவது ஒரு இது பண்ணுவோம், இப்படியாவது திருந்தட்டும் என்ற நோக்கத்துக்காக தான் சொன்னேன் ஒழிய வேற எந்த ஒன்றும் இல்லை. விளங்குது அவர்கிட்ட மிரட்டல் அதுல வந்து நீங்க வந்து இதுல ஓப்பனா கதைக்கலாம். ஆனா அவன் கெஞ்சி கேக்குறேன் அப்படின்றது எனக்கு விருப்பம் இல்லை. தெளிவா நீங்க டாக்டர் நீங்க சொல்றீங்க போலீஸ்ட போய் சொல்லுங்க. போலீஸ்ட போய் சொல்றேன்னா அதெல்லாம் நடக்காத காரியம். அது நடக்காத காரியம். ஆக்களை வச்சு செஞ்ச பிறகுதான் போலீஸ்ட போக முடியும் இங்க. அது உங்களுக்கு தெரியுது. அதை நீங்க போட்ட பிறகுதான் நாங்க போலீஸ்ட போய் சொல்லலாம், கம்ப்ளைண்ட் பண்ணலாம். நான் அதான் தான் சொல்றேன், நான் பயப்படுறேன். அதான் உங்களுக்கு சொல்றேன், நான் பயப்படவே இல்லை. வன்னி மகேந்திரன் சொல்றேன்னா நீங்க எதாண்டாலும் என்னட்ட வாங்க, என்னோட கதைங்க. இல்ல என்னண்டா இப்ப நீங்க சொல்றீங்க அறிவிக்கிறேன். அறிவிச்சா என்ன நடக்கும் தெரியுமா? நீங்க எல்லாம் இப்ப கஞ்சாவை சப்ளை பண்றவன பாத்தீங்கன்னா போய் நீங்க பிடிக்க முடியாது. யாராவது இன்ஃபார்ம் பண்ணா என்ன பண்ணுவாங்கன்னா போலீஸ்காரன் யாரை இன்ஃபார்ம் பண்றவனை தான் காட்டி கொடுத்துருவான். போலீஸ்காரன் அவன் என்ன பண்ணுவான், இவனை வந்து வெட்டிட்டு போயிடுவான். இதுதான் இங்க நடக்குது. அது உங்களுக்கு தெரியல. இங்க போலீஸ்காரன் தான் கூட்டு களவாணிகள். நான் ஓப்பனாவே சொல்றேனே, கல்லனை விட போலீஸ்காரன் தான் படுகல்லனா இருப்பான். நிச்சயமா திலீப் வந்து உங்களுடைய ஆதங்கம் இப்ப ஜீவன், திலீப், நெப்போலியன் எல்லாம் நீங்க தளத்துல இருந்தீங்கள். உங்களோட பாதுகாப்புகள் வந்து எங்களுக்கு முக்கியம். நீங்கள் எங்களோட தளத்தின் முக்கியமான தளத்துல இருந்து நீங்கள் எங்களுக்கு நிறைய கண்ட்ரிபியூட் பண்ணி கொண்டிருக்கீங்கள். இந்த தளத்தை கொண்டு நடத்துறதுக்கு உங்களுடைய அங்க இருந்து வர்ற செய்திகளும் அங்க வந்து டாக்டருக்கு நிச்சயமா நீங்கள் தான் முதற்படியாக செய்ய போறாக இருக்க போறீங்கள். உங்கள் பாதுகாப்பு முக்கியம் எங்களுக்கு. என்ன நடந்தாலும் நீங்கள் அதை அவதானமாக எடுங்கள். அவதானமான முறையில் பாதுகாப்பை உறுதி செய்யுங்கள். வந்து நிச்சயமா நீங்க எப்படி விரைக்க வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஜேடிகளுக்கு அனுப்புங்க. நாங்கள் வந்து இதுல எப்படி ஜேடிகள் அதை வந்து நாங்கள் எப்படி அதை பிரசுரிக்கலாம், அதை பற்றி சிந்திக்கலாம். அதை நீங்க பாதுகாப்பா சிந்தித்து நீங்கள் அந்த பாதுகாப்பு உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். கொஞ்சம் நான் இதாக இருப்பேன். நான் என்ன சொல்றேன்டா, வன்னிமேந்தனுக்கு பிள்ளை பூச்சிலாம் போய் இது பண்ண வேணாம். ஏதாவது ஆத்திரம்ண்டா என்ன வந்து பாருங்க, என்னோட வந்து கதைக்க சொல்லுங்க வன்னிமேந்தனை.
அவங்க ஆட்கள், அதாவது இந்த பறவை முகத்தோட வர்றவர் தான் அந்த ஆள். சரியோ? ஸோ நேராக பேரை நான் சொல்ல விரும்பல, அது தேவையும் இல்லை, அது அந்த ஆளுக்கு பாதமாகும். ஸோ என்னண்டா, என்ன வன்னிமைந்தன் உங்களோட தளத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்லுங்க. எதென்றாலும் என்ன நம்பருக்கு தானே உங்கள்கிட்ட என்ன நம்பரை கொடுங்க. எதென்றாலும் போட்டு தள்ளுறா என்ன வந்து போட்டு சொல்லிட்டீங்களா? திலீப் என்னன்னு சொன்னா, இப்ப நீங்க சொல்லிட்டீங்களா ஓப்பனா, அப்ப இனி அவன் இத முகத்தையே மாத்திடுவான். இனி அடுத்தது அதுதான் நடக்க போகுது. நீங்கள் அந்த நடக்கைக்கு வந்து அதை ஸ்கிரீன்ஷாட் எடுங்க, தண்டிச்சு முதல்ல எடுத்தீங்களேன்னு சொன்னா தான் இது. ஏனென்றால் அவங்களுக்கு நாங்கள் இப்படி கதைக்கிறது உடனே தெரிய வரும், யாரும் அவங்களும் இங்கதான் நிற்பாங்க, அதை உடனே மாத்துவாங்க. மாத்தி போட்டு தான் அடுத்த முறை இன்னொரு பேர்ல வந்து அல்லது இன்னொரு முகத்துல வந்து ஏதாவது செய்ய பார்ப்பாங்க, விரட்டுவாங்க.